கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியாய் தேவனாய் கர்த்தர் கிருபையளித்த மேலான சிலாக்கியத்திற்காக நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமத்திலே கூடி வந்திருக்குதான் நாமும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை தியானிக்கலாம். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுவதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று இங்கே எழுதப்பட்டதாக வாசித்தோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அநேகர் பாவிகளாக்கப்பட காரணம் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை அநேகரை பாவிகளாகிவிட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதை போலவே ஒருவருடைய கீழ்ப்படுவதனாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஒருவருடைய கீழ்ப்படுதல் அநேகரை நீதிமான்களாக்கிறது, அல்லது அநேக நீதிமான்களாக ஒருவருடைய கீழ்ப்படுதல் ஏதுவாக இருக்கிறது. அப்படியே அநேகர் பாவிகளாக்கப்பட ஒருவனுடைய கீழ்ப்படியாமை ஏதுவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த காரியங்கள் ஆதாமையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல என்று ஆதாமுடைய கீழ்ப்படியாமை குறித்து இங்கே சொல்கிறார். ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படுதலை குறித்து இங்கே சொல்கிறார். இந்த காரியத்தில் இருந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறவனாய் இருந்தால் அந்த கீழ்ப்படுகிற வாழ்க்கை அநேகர் கீழ்ப்படிக ஏதுவாக இருக்கிறது. ஒரு மனுஷன் கீழ்ப்படியாது ஜீவித்தானால் அநேகர் கீழ்ப்படியாது இருக்க அந்த கீழ்ப்படியாமை ஏதுவாகிறது. ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை மனதில் கொண்டு நம்முடைய ஜீவிதம் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அது மற்றவர்களை சார்ந்ததாக இருக்கிறது என்று உணர்ந்து நம்மை சர்வ ஜாக்கிரதையோடு கீழ்ப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படிந்தால் அநேகர் கீழ்ப்படிவார்கள். நாம் கீழ்ப்படியாதவர்களானால் அநேகர் கீழ்ப்படியாதே போவார்கள். ஆனபடியினாலே அநேகருடைய ரட்சிப்பும் நம்மை சார்ந்ததாக இருக்கிறது என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிய ஜாக்கிரதைப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தனிமனுடைய வாழ்க்கை என்று நாம் விட்டுவிடுவதற்கு ஏதுவில்லை. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை என்ன செய்ய போகிறது என்று எண்ணுவதற்கு ஏதுவில்லை என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். ஆனபடியினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சர்வ ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் நோவாவை குறித்து பார்த்தோமானால் இவ்விதமாக 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்ததினாலே நோவா காக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்தவர்களும் காக்கப்பட்டார்கள் என்று வேதத்தின் மூலமாக அறிகிறோம். நாம் 6ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசித்தோமானால் அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். இங்கே பார்க்கும்போது தேவன் நோவாவை அவருடைய காலத்திலே நீதிமான உத்தமனுமாக இருந்ததாக கண்டதாக பார்த்தோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமாக இருந்தார். அப்படி அவர் நீதிமானும் உத்தமனுமாக இருந்ததினாலே அவர் மாத்திரம் அழிந்து காக்கப்படவில்லை, அவருடைய குமாரரும் அவருடைய மனைவியும் அவருடைய குமாரரின் மனைவிகளும் இவ்விதமாக காக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
நாம் 7ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசித்தோமானால் அங்கே விதமாக எழுதப்பட்டதாக வாசிக்கலாம், உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். நீ மாத்திரம்தான் உத்தவன் ஆனபடியினாலே நீ மாத்திரம் பிரவேசித்தால் போதும் என்று சொல்லாமல், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். ஆனபடியினாலே நோவாவின் நிமித்தம் வீட்டாருக்கு தேவனுடைய சமுத்திர இரக்கம் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கூடுதலாக தேவனுடைய பரிணாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக குடும்ப தலைவர்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நீதிமான உத்தமனுமாக நோவாவே இருக்கிறார். அந்த நோவாவின் நிமித்தம் அவருடைய வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள், அழிவில் இருந்து தப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இங்கே பார்க்கும்போது அந்த நோவாவுடைய குமாரரை பார்க்கிறோம். சேம், காம், யாபேத் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சேம், காம், யாபேத்திற்கு மனைவிகள் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர்கள் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அதிலே காமுடைய குணத்தை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். காமுடைய குணம் இவ்விதமாக இருந்து அவன் தன்னுடைய தகப்பருடைய நீதியினாலே அவன் காக்கப்பட்டவனாக இருந்தாலும் தன்னுடைய துர்க்குணத்தினாலே அவன் கெட்டு போனதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் கெட்டது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி முழுவதுமே சபிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். 25, 26 வசனங்களை கூட வாசிக்கலாம். சபிக்கப்பட்டவன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்று நாம் அங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். தகப்பனுடைய நீதியினாலே அவன் ரட்சிப்பை பெற்றான். ஆனாலும் தன்னுடைய துர்க்குணத்தினாலே தன்னுடைய சந்ததிக்கே அவன் சாபத்தை வருவித்துக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வேதத்தை கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவனுடைய நீதியோ ஒருவனுடைய அநீதியோ அந்த மனுஷனோடு கூட நின்று விடுகிறதில்லை என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நோவாவுடைய நீதியினால் பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். ஆனால் அவருடைய குறைவினால் அவருடைய சந்ததி சாபத்துக்குள்ளானது என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வேதத்திற்கு இசைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற காரியமாக இருக்கிறது. எந்த ஒரு புருஷரானாலும் ஒருவேளை தகப்பன பிள்ளை ஆனால் அந்த பிள்ளை பின்காலத்தில் மற்றவர்களுக்கு தகப்பனாக ஆவான். அப்படித்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோவாவுடைய பிள்ளை கானானுக்கு தகப்பனாக இருக்கிறான். தகப்பனுடைய நீதினாலே அவன் காக்கப்பட்டாலும் தன்னுடைய அக்கிரமத்தினாலே அவன் சந்ததிக்கு சாபத்தை தேடிக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதம் கர்த்தருக்கு ஏற்ற ஜீவிதமாக இருக்க வேண்டும். நாம் இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். லோத் என்ற மனுஷனை நாம் பார்க்கும்போது அந்த லோத் இவ்விதமாக சோதோம் கோமரா பட்டணங்களே வாசமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அப்படி அந்த சோதோம் கோமரா பட்டணத்திலே வாசமாக இருக்க காரணம் அந்த பட்டணம் ஈவிதமாக இருந்தது என்று நான் 13ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தனா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்னே
சோவாருக்கு போ வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏத்து தேசத்தை போலவும் இருந்தது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஒரு மாயையான ஏதேனை போல அந்த சோதம் கோமரா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது, ஏதேனை போல அந்த இடம் இருந்தபடியினாலே அந்த லோத் இவ்விதமாக அந்த இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே கூடாரம் போட்டு வசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வெளி தோற்றத்தின்படியே அதனுடைய செழிப்பை கண்டாரால் உள்ளான நிலையிலே சோதோம் மக்கள் அக்கிரமக்காரராக பாவிகளாக இருந்தார்கள். அவருடைய பாவங்கள் தேவ சமூகத்தை எட்டினது, அவர்களை அழிக்க தேவன் சித்தம் கொண்டார். ஆனாலும் அந்த அழிவினின்று இவ்விதமாக லோத்து காக்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய விருப்பத்தின்படியே அவர் தெரிந்து கொண்டார். அது ஏதேனை போல இருந்தபடினாலே அவர் அதை தெரிந்து கொண்டார். நாட்களே அநேக விதமாகத்தான் தெரிந்து கொள்கிறார்கள், தோற்றத்தை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். இவருடைய பிள்ளைகளை நாம் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே அவர் தெரிந்து கொண்டபடினாலே அவர் தெரிந்து கொண்ட இடம் அழிவுக்கு ஏதுவான ஒரு இடமாக இருந்தது. ஆனாலும் இந்த லோத் அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டார். அதனுடைய காரியத்தை நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் அழிவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய நீதியினால் இங்கே லோத் அழிவினின்று காக்கப்படவில்லை. சோதோம் கோமராவை தேவன் அழிக்கும் போது ஆபிரகாமை நினைத்துத்தான் அந்த லோத்தை தப்புவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே என்று இன்னொரு இடத்தில் எழுதியிருக்கிறது. அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே நான் 16வது வசனத்தை வாசித்தோமானால் அங்கே விதமாக எழுதப்பட்டதை வாசிக்கலாம். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. அப்ப கர்த்தர் அவன் மேல் இரக்கம் கொள்ள காரணம் ஆபிரகாம். ஆபிரகாமினால் தான், அவருடைய விண்ணப்பத்தினால்தான் இங்கே லோத்தின் மீது கர்த்தருக்கு இரக்கம் உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அழிவு நின்று இங்கே லோத்து காக்கப்படுகிறார் என்றால் அது ஆபிரகாமினால் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் கூட இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆம், நமக்காக கடந்த நாட்களில் பலர் ஜெபித்திருக்கலாம். நாம் அறியோம். நாம் யோகியர்கள் என்றோ, நாம் நல்லவர்கள் என்றோ, நாம் உத்தமர்கள் என்றோ தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. மற்றவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் நம் மீது இரக்கம் கொண்டு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். மற்றவருடைய வாழ்க்கை நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்திருக்கிறது. அவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி இருப்பார்கள். ஆனபடியினாலே அவருடைய வாழ்க்கை நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்திருக்கிறது. இதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தினாலே இங்கே லோத்து தப்புவிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த லோத்தினாலே இன்னும் அவருடைய குடும்பத்தார் தப்போதற்கு ஏது உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். 12வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மகனாவது முன் மாறராவது மாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ என்று இங்கே சொன்னார். பார்க்கிறோம். பாருங்கள், ஆபிரகாமின் லோத்து தப்பிக்கப்படுகிறார். லோத்து நிமித்தம் அநேகர் தப்பிக்கப்படுவதற்கு ஏது உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அந்த புருஷர் லோத்தை பார்த்து, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உனக்கு மாறராவது, உனக்கு மாரத்திகளாவது
பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ என்று நாங்கள் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். உனக்குரிய எவர்களாவது, லோத்துக்குரிய எவர்கள் அங்கே இருந்திருந்தாலும் அவர்கள் காக்கப்பட்டிருப்பார்கள். லோத்தின் காரியத்தை நிறுத்தவே லோத்துக்குரியவருடைய நிலையினாலே அவர்கள் காக்கப்படவில்லை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் நாம் பின்னாலே பார்க்கும்போது கர்த்தருடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுமல் மக்கள் மத்தியிலே லோத்து பேசுகிறார். தேவன் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறார் என்று சொன்னபோது அவர்கள் இவ்விதமாக பரியாசம் பண்ணுகிறதாக எண்ணிக்கொண்டார்கள். தேவன் அதை அழிக்கப் போகிறார் என்று சொன்னபோது அவர்கள் பரியாசம் பண்ணுகிறதா எண்ணிக்கொண்டதனாலே அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நாட்டில் அப்படித்தான் அநேகர் தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது பரியாசம் பண்ணுகிறதுனாலே அந்த ரட்சிப்புக்கு தூரமானவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு இரக்கம் கிடைத்திருந்தும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிருந்தும் அவருடைய பரியாசம் அவர்கள் அழிந்து போகும்படி செய்துவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இதை வந்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் நிமித்தம் லோத்து தப்பிக்கப்பட்டார். லோத்து நிமித்தம் அவனோடு கூட இருந்தவர்கள் தப்பிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு நிலை உண்டாயிற்று. அந்நிலை உண்டாயிருந்த போதும் அவருடைய பரியாசத்தின் நிமித்தமாக அவர்கள் அதை இழந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தால், மாமனார் இது மாதிரி சொல்லுகிறார், நிச்சயமாக அது நடக்கும் என்று கீழ்ப்படிந்திருந்தால் நிச்சயமாக அந்த மேன்மை அவர்கள் சுதந்திரித்திருப்பார்கள். இதே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் கொண்ட இரக்கத்தினாலே அவர்கள் காலதாமம் செய்து கொண்டிருந்த போதும் ஆபிரகாமை நினைத்து அவருடைய கரத்தை பிடித்து வெளியே கொண்டு போய் விடுகிறார். அப்படி வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு கூட நாம் பார்த்தோமானால் லோத்துடைய மனைவி கீழ்ப்படியாமையினாலே பின்னிட்டு பார்த்து இவ்விதமாக உப்பு தூணானாள் என்று நாம் பார்க்கிறோம். அவள் அழிவின்றி தப்பினாலும் இவ்விதமாக அவள் உப்பு தூணாக மாறிவிட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவிசுவாசத்தினால் திரும்பி பார்த்திருக்கலாம். அக்கினி இறங்கி இவ்விதமாக அதை அழிக்க போற சொல்ல அப்படி நடக்குமோ என்று பின்னிட்டு பார்த்து அவள் அவநம்பிக்கை கொண்டு அப்படி ஆயிருக்கலாம். இல்லையெனில் அங்கே உண்டான பொருட்களை நினைத்து அவள் அப்படி ஆயிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றொரு நிமித்தம் நமக்கு இரக்கம் கிடைக்கக்கூடிய சூழலை உண்டாயிருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு விடுதலை உண்டு. இதையும் நான் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். மாணவடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே மிகவும் எச்சரிக்கை உடையவளாக, தெளிந்த புத்தி உடையவளாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு ரட்சிப்பு மற்றவரை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனபடினாலே நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டியதும் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட ஏது உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், பிலிப்பியை பாருங்கள். பிலிப்பு என்ன செய்கிறார் என்றால், ஏசாமியை கண்டவுடனே அதை நாத்தான்வேலுக்கு அறிவிக்கிறார். இங்கே பிலிப்பு இயேசுவை கண்டதினாலே நாத்தான்வேல் காண்பதற்கு ஏதுவாக இருந்தார். இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பிலிப்பு இயேசுவை கண்டபடியினாலே நாத்தான்வேல் இயேசுவை காணுவதற்கு ஏது உண்டாயிற்று. தான் கண்ட இயேசுவை அறிவிக்கிறார். நான் கண்டேன், நீ வந்து பார் என்று சொல்லுகிறார். ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதம் மற்றவர்களை சார்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய சாட்சி மற்றவர்களை சார்ந்ததாக இருக்கிறது. மற்றவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவானதாக இருக்கிறது என்று உணர்ந்து நம்முடைய ஜீவியத்தை நாம் சர்வ ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தமஸ்குவுக்கு பிரயாணமாய் கொண்டிருந்த சவுலை சந்திக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக உக்கிர கோபத்தோடு கூட இவ்விதமாக
தமஸ்குக்கு பயணமாய் கொண்டிருக்கிறார். தேவன் வழியிலே அவருக்கு தரிசனமாகிறார். அப்படி தரிசனமாகி அவரோடு கூட உறவாடும் போது அவர் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இவ்விதமாக எழுதப்பட்டதாகத்தான் நாம் அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். கர்த்தருடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நீ தமஸ்குக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று அங்கே கர்த்தர் சொன்னதாக பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சப்தம் அங்கே வெளிப்பட்டவுடனே அந்த சப்தத்திற்கு பவுல் தன்னை கீழ்ப்படுத்துகிறார். இது தேவன் என்னோட பேசுகிற காரியமாக இருக்கிறது. இதுவரையிலும் அவர் கிறிஸ்துவை துன்புறுத்தினவராக இருந்தாலும், முள்ளில் உதைக்கிறது கடினமா, உன்னால் துன்பப்படுத்தப்படுகிற நசரேயனா இயேசு கிறிஸ்து நானே என்று அங்கே சொன்ன உடனே முற்றிலுமாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று அங்கே கேட்டதாக பார்க்கிறோம். அப்படி அவர் தன்னை கீழ்ப்படுத்தினாலே பிரஜாதியாராகிய நாம் இந்த நாட்களிலே தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். நாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு பவுல் அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தினாலே இன்றைக்கு கோடிக்கணக்கான பிரஜாதியார் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் மறுக்கப்படுகிறது. நம்முடைய ஜீவிதம் நம்மோடு கூட முடிந்து போகிறதில்லை. அது அநேகருடைய ரட்சிப்பை சார்ந்ததாக இருக்கிறது. பவுலுடைய ஜீவிதம் அவரோடு கூட நின்றுவிடவில்லை, அது நம் வரையிலும் வந்திருக்கிறது பாருங்கள். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இதை மறந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவிதம் நம்மோடு கூட நின்று விடுகிறதில்லை. அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஜீவிதம், அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஜீவிதம். ஆனபடினாலே தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய ஜீவிதம் எல்லாத்திலும் கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக இருக்க நான் ஜாக்கிரதைப்படுவேன் என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் அது ஒரு மனுஷன் மூலமே அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுதல் மூலமாகவே அநேகர் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அநேகருடைய கீழ்ப்படுதலாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கீழ்ப்படுதல் அநேகர் ரட்சிக்கப்பட இயல்பாக இருக்கிறது. ஆனபடினாலே நம்முடைய ஜீவியத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு உண்டாவதாக. ஆகையினால்தான் அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிலாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுவதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் பாடுகிறார்கள் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். நாம் கீழ்ப்படிவோமானால் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நாம் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுவோமானால் நிச்சயமாக அநேகர் கீழ்ப்படியாத போவார்கள். நாம் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். போக்கு சொல்ல இடமில்லை. இதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் போக்கு சொல்வதற்கு இடமில்லை. அனைவருடைய ரட்சிப்பு நம்முடைய ஜீவியத்தை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனபடினாலே நம்ம எச்சரிக்கையோடு கூட நம்முடைய ஜீவியத்தை சரி செய்து கர்த்தருக்கு உகந்த ஜீவிதமாக மாற்றிக்கொள்ள ஜாக்கிரதைப்பட வேண்டும். நம்முடைய மனதின் உணர்ச்சிகளுக்கோ மனதின் எண்ணங்களுக்கோ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எவ்விதத்திலும் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏனெனில் ஒரு மேன்மையான ஜீவியத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு மேன்மையான ஜீவியத்துக்குள் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மேன்மையான ஜீவியத்திலே சர்வ ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவர்களுடைய கீழ்ப்படுத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் கீழ்ப்படியாதே போவோமானால் அநேக ரட்சிப்பை இழந்து போவதற்கு ஏதுவாக இருக்கும். இதைத்தான் நாம் பக்தருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நோவாவுடைய கீழ்ப்படிதனால் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் காமுடைய கீழ்ப்படியாமையினால் அவருடைய சந்ததி சபிக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய வேண்டுதலினால்
லோத்தினுடைய லோத்தின் மீது தேவன் கொண்ட இரக்கத்தினாலே அவருடைய குடும்பத்தார் இவ்விதமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த ரட்சிப்பை அவர்கள் இழந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் நம்மோடு கூட முடிந்து போவதில்லை, அது மற்றவரை சார்ந்ததாக இருக்கிறது. மற்றவர்கள் சொல்லும்போது நம்முடைய குடும்பத்தாராக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். மறுபடியினாலே இதிலே தெளிவாக இருந்து நம்ம எல்லாத்திலும் கீழ்ப்படிய ஜாக்கிரதைப்படுவோமாக. இந்த வார்த்தையில் இந்த நாட்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவனாய் கர்த்தர் கிருபை இருக்காங்க. நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினால் இந்த வார்த்தையில் முடிக்கிறேன்.